Hello everyone, welcome to DPP number 12. So இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா DPP 12ஓட வீடியோ சொல்யூஷன் நம்ம பார்க்க போறோம். DPP பார்த்தா ரொம்பவே சிம்பிளா கொடுத்திருந்தேன். ஏன் அப்படின்னா இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வந்து क्वेश्चन பிராக்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. क्वेश्चனை பார்த்தோன்னே சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஈஸியா சால்வ் பண்றது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். சரி நல்லா பாரு, இங்க ஒரு 10ன்னு சொல்லி ஒரு வெயிட் இருக்கு. 10ன்னு சொல்லி ஒரு மாஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப இதோட வெயிட் எந்த சைடு இருக்க போது எனக்கு தெரிஞ்சு இதோட வெயிட் வந்து கீழ் டைரக்ஷன்ல mg அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் ஆகும். கரெக்டா இல்லையா? இது வெயிட். மாஸ் பாத்தீங்கன்னா கிலோகிராம்ல இருக்கும், வெயிட் பாத்தீங்கன்னா நியூட்டன்ல இருக்கும். நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, சார் அவங்க வெயிட் கேட்கவே இல்லை, அவங்க என்ன கேட்டிருக்காங்க டென்ஷன். ஆனா படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உடனே தெரிஞ்சிருக்காடா இதெல்லாம் ஒரு கொஸ்டின் உட்காந்து சால்வ் பண்றீங்களே. நல்லா பாரு, டென்ஷன் எங்கிட்ட ஆக்ட் ஆகும், நம்ம எந்த சைடு வந்து இதை கட்டி வச்சிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்ல. அப்ப மேல இருந்து பார்த்தா இங்க வந்து கட்டி வச்சிருக்கோம்னா இங்கிட்டு டென்ஷன் ஆக்ட் ஆகும். புரியுதா? அப்புறம் இந்த பாயிண்ட்ல ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறேன். நல்லா பாரு, இங்கதான் என்கிட்ட மாஸ் இருக்குன்னா கீழே mg மேல டென்ஷன். இப்ப இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலைன்னா ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்ப மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸும் கீழே ஆக்ட் ஆகுறது ஈக்குவலா இருக்குமா? மாஸ் வந்து 10, டென்ஷன் வந்து g வந்து 10. ஸோ 9.8 வந்து 10 எடுத்திருக்கோம். அப்ப 10 × 10 100. புரியுதா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதோட சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 2, ஹவு மெனி நார்மல் ரியாக்ஷன். எங்கே சார் நார்மல் ஆக்ட் ஆகும்? அந்த பாடி ஆஃப் கான்டாக்ட்க்கும் சர்ஃபேஸ்க்கு நடுவில் நார்மல் ஆக்ட் ஆகும். கரெக்டா இல்லையா? அப்ப நல்ல பாரு, இங்க ஒரு நார்மல் ஆக்ட் ஆகுமா, இந்த இடத்துல ஒரு நார்மல் ஆக்ட் ஆகுமா? அப்ப டோட்டல் எத்தனை நார்மல் இருக்கு? 2 நார்மல். லெட் மீ புட் another question. இந்த மாதிரி இது மாஸ் m1 மாஸ் m2, எவ்வளவு நார்மல் ஆக்ட் இது? நல்லா பாரு, இந்த ரெண்டு சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல இருக்கா, அப்ப இங்க ஒரு நார்மல். கரெக்டா? இது ஒரு பேர் ஆஃப் நார்மல். அடுத்து எங்க ஆக்ட் ஆகும்? இங்க கான்டாக்ட்ல இருக்கா, அப்ப இங்க ஒரு நார்மல், இங்க ஒரு பேர்னா இங்க ஒரு நார்மல். கரெக்டா? அப்ப 1 2 3 நார்மல் ஆக்ட் ஆகும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு 2 நார்மல் ஆக்ட் ஆகும். இது கொஸ்டின் பாரு, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p. இப்போ நான் நல்லா பாரு, ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ல கொஞ்சமாவது மென்ஷன் பண்ணிருக்கோம். என்னன்னு, ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? லைன் அசியூம் பண்ணிக்கிற ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்ல இருக்குன்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் எவ்வளோ? டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்பதானே ரெஸ்ட்ல இருக்கும். கரெக்டா இல்லையா? நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பாடி 0 இருந்துச்சுன்னா ஆக்சிலரேஷன் 0. அப்ப ஆப்ஜெக்ட் வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், இல்ல ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல கூட இருக்கலாம். அப்ப இந்த கேஸ்ல ஓகேவா, ஒன்னு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குது, அப்படி இல்லைன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். இந்த ரெண்டு கேஸ்லயுமே பார்த்தனா ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இருந்தாலும் சரி, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். சரி, இப்போ இந்த கொஸ்டின்ல டோட்டல் ஃபோர்ஸ் 0னா இங்க பாரு, இந்த டைரக்ஷன்ல 200 ஆக்ட் ஆகுதா, இந்த டைரக்ஷன்ல பாரு இது உல்டாவா இருக்கு, அதனால நான் -100 போட்டுக்குவா. இது ரொம்ப சிம்பிள்டா. இவர்றா, இதான் மாசு. இந்த டைரக்ஷன் 200, இந்த டைரக்ஷன் எவ்வளோ 100p. கரெக்டா இல்லையா? அப்ப 100p 100 பிளஸ் பியோ அந்த டைரக்ஷன்ல 200 ஆக்ட். இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? அப்ப நான் ஈக்குவல் டு 0. கரெக்டா இல்லையா? அப்ப p இஸ் ஈக்குவல் டு 100. சரி, ரொம்ப சிம்பிள். இங்க வந்து p வேணும்னா 200 - 100. கரெக்டா? ஸோ இதான் பார்த்தோன்னா ஆன்சர் 100. நெக்ஸ்ட் புரியுதா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியல தயவுசெய்து கேளு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்றாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இந்த இடத்துல வந்து இதை 45 டிகிரின்னு எடுத்துக்குவாங்க. புரியுதா? 45 டிகிரி எடுத்தனா இது 100ன்னு சொன்னா இது வந்து சம் எக்ஸ்ன்னு சொன்னா இது வந்து எக்ஸ் காஸ் தீட்டா. அதே மாதிரி இது ஒய்ன்னு சொன்னா இது வந்து ஒய் காஸ் தீட்டா. அப்ப எப்படின்னா சால்வ் பண்ணுவாங்கன்னா, இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து F ஈக்குவல் டு x cos theta plus y cos theta அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 100 cos 45 வந்து 1/√2 plus 300 into 1/√2. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 200/√2 which is nothing but 10√2. இதான் கிடைக்கும். கரெக்டா? இது தப்பு. ஏன் தப்பு சார்? நாங்க சால்வ் பண்ண மெத்தட்ல கரெக்ட் தானே சார். நான் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் தம்பி. பட் பிரச்சனை என்னன்னா, இந்த இடத்துல ஓகேவா, இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட்ல இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரின்னு தெரியாது. அப்ப என்ன சார் பண்றது? நல்லா பாரு, இதுக்கும் ரிசல்டன்ட் கண்டுபிடி. இது ரெண்டுத்தோட ரிசல்டன்ட் எங்க வரும்? இங்கே வரும். சார் ஆனா 45 டிகிரி தெரியாது. பட் வந்து
டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி. அப்ப ரிசல்டன்ட் வந்து இதுக்கு நடுவுல இப்படி இருக்கும், அது மட்டும் எனக்கு தெரியும். ஓகே சார், ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க எங்களுக்கு தெரியும். ரிசல்டன்ட் ஃபார்முலா என்னப்பா? ரிசல்டன்ட் தானே ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab cos theta. இது எனக்கு தெரியும் சார். ஓகே, வெரி குட். அப்ப ரூட் ஆஃப் a ஸ்கொயர். ஸோ நல்லா பாரு, நான் வந்து இந்த 100 வந்து 1 into 100 எழுதிக்கிறேன், 300 வந்து 3 into 100 எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த 3ஐயும் 1 மட்டும் நான் உள்ள கொண்டு போறேன், இந்த 100 நான் வெளியே வச்சுக்கிறேன். எனக்கு உள்ள எதுக்கு உள்ள கொண்டு போய் தேவையில்லாத 100 வெளியே வச்சுக்கிறேன். இல்ல சார் எனக்கு இதெல்லாம் புரியல அப்படின்னா நீ 100 உள்ள கொண்டு போயிட்டு 100 ஸ்கொயர் பண்ணு, அப்புறம் 300 ஸ்கொயர் பண்ணு. அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் இந்த டேர்ம் மொத்தமா 0 ஆயிடும். ஏன் 0 ஆச்சு அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணு. சரியா? ஏன் 0 ஆச்சு அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணு. நான் வந்து இப்பதான் மார்க் பண்ண ஆன்சர் ஏன் 0 வந்திருக்கும் அப்படின்ட்டு, இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்ப 100 into 1 plus 9, 1 plus 9 வந்து 10. அப்ப 100 root of 10. இதான் உன்னோட கரெக்டான ஆன்சராக இருக்கும். A car is moving with 50 meter per second and mass வந்து இவ்வளவு. அப்ப momentum. இதை விட ஈஸியான கொஸ்டின் வேணுமா? P is equal to m into v. mass எவ்வளோ? 500. velocity எவ்வளோ? 50. அப்ப ஆன்சர் என்ன? 25,000. 25,000 நான் எப்படி எழுதிக்கலாம்? இங்க இருக்கு பாரு, 25 into 10 power 3. A body of mass 10 kg starts from rest, acceleration இவ்வளோ 10 செகண்ட்ல. அப்ப இதோட மொமெண்டம் எவ்வளோன்னு கேட்கறாங்க. சி, மொமெண்டம்னா ஒண்ணுமே கிடையாது, மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஆனா சார் வெலாசிட்டி கொடுக்கலையே. நல்லா பாரு, ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு, அது ஓகே சார், u is equal to 0. ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓகே சார், 2 மீட்டர் per second ஸ்கொயர். நம்ம டைம் கொடுத்துருக்காங்க சார், அதுவும் ஓகே சார். ஆனா எனக்கு தேவையான இந்த ஃபைனல் வெலாசிட்டி கொடுக்கலையே. நல்லா பாரு, v is equal to u plus at போடலாம். இப்ப புரிஞ்சு, இப்ப நானே பண்ணேன் பாருங்களேன். 0 plus 2 into 10. சார் இது 20யா? அப்ப என்னோட மொமெண்டம் பாத்தீங்கன்னா மாஸ் எவ்வளோ? 10 into 20. 10 into 20 எவ்வளோ? 200. புரியுதா? இந்த கொஸ்டின் பாரு. when a bus suddenly takes a turn, பஸ் என்ன ஆகுது? சடனா திரும்ப போகுது. அப்ப பேசஞ்சர் எதனால வெளி டைரக்ஷன்ல போறாங்க அப்படின்னு பார்த்தனா, இங்க வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொன்னாலும் சரி, இல்ல இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொன்னாலும் சரி, கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸ்பீட்னால மனுஷன் வெளியே போக மாட்டான். சரியா? ஸ்பீட்னால மனுஷன் வெளியே போகல. சடனா நம்ம திருப்புறப்ப பார்த்தோன்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னால தான் மனுஷன் வெளியே போறாங்க. ஸோ 7th ஆப்ஷன் 1 கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 8. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இழுக்க போறோம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இழுக்கிறப்ப எங்கிட்ட அது உடையும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கீழே இருக்கு பார்த்தீங்க, இந்த கயிறு தான் உடையும். நீ எப்பயாச்சும் இந்த மாதிரி கயிறு இழுத்து பார்த்தோன்னா கீழே இருக்க கயிறு வந்து டம்முன்னு உடையிறது நீ ஃபீல் பண்ணிருக்கலாம். ஸோ அது பார்த்தோன்னா இது வந்து சும்மா ப்ராக்டிக்கல் கொஸ்டின். ஓகேவா? இதுக்கு உட்காந்து நீ வந்து மேத்ஸ் சால்வ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரியா? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் எதை டிஸ்கிரைப் பண்ணுது? இனர்ஷியாவை. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் எதை டிஸ்கிரைப் பண்ணுது? இனர்ஷியா. A particle is in straight motion with uniform velocity. அப்போ ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட். நான் இதெல்லாம் உனக்கு டீச் பண்ணியிருப்பேன். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபோர்ஸ் வேணுமா? கண்டிப்பா வேணும். ஃபோர்ஸ் இருந்தால் தான் ஆப்ஜெக்டோட ஸ்பீடை நீ சேஞ்ச் பண்ண முடியும். ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்றதும் சரி, உனக்கு வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ரெண்டுத்துக்குமே என்ன வேணும்? ஃபோர்ஸ் வேணும். ஸ்பீடை சேமா மெயின்டைன் பண்ண ஃபோர்ஸ் இல்லை. இதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. என்ன சொல்லுது? ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் மோஷன் until external force acts on it. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வராத வரைக்கும், ஓகேவா, ஆப்ஜெக்ட் வந்து என்ன வெலாசிட்டி டிராவல் ஆகுதோ அதே வெலாசிட்டி டிராவல் ஆகும். இதுக்கு ஃபோர்ஸ் தேவைப்படாது. டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண ஃபோர்ஸ் வேணும். ஓகேவா? இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் லெக்சர்லயே. Question 11. A boy sitting on the top most berth in the compartment of a train which is just going to stop. ட்ரெயின் நல்லா பாரு, இதான் நம்ம ட்ரெயின் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோயே. இது ஒரு ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட், இந்த டைரக்ஷன்ல இந்த ட்ரெயின் போகுது. ஓகேவா? இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டாப், drops an apple aiming at the hand of its brother situated vertically downward. சரி, இப்ப நல்லா பாரு, நான் இங்கல இருந்து இங்க போட போறேன். பொதுவா ட்ரெயின்ல வந்து ஓகேவா யூனிஃபார்ம் வெலாசிட்டில மூவ் ஆகுறதுனால, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னால மேல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழே போட்டேன்னா கீழே வந்து விழும். பட் இப்போ என்ன ஆக போகுது? நல்லா பாரு, நான் வந்து கீழே விட போறேன். கரெக்டா இல்லையா? ஆனா இப்ப ட்ரெயின் என்ன ஆகுது? ஸ்டாப் ஆகுது. ட்ரெயின் என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். எப்பவுமே நமக்கு தெரியும், ஹரிசாண்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி தூக்கி போடுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் அங்கேயே வந்து விழ போகுது. புரியுதா இல்லையா?
சரியா? அப்ப நல்லா பாரு, சப்போஸ் நான் வந்து ஒரு ட்ராலி இருக்கு, இல்ல ஒரு ட்ரெயின் இருக்கு, இந்த ட்ரெயின்ல நான் காயின் டாஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் காயினை டாஸ் பண்ணிடுவேன்னா, ஆனா ட்ரெயின் முன்னாடி போயிடுச்சுன்னா காயின் பின்னாடி விழுதுன்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. நீ மேலே டாஸ் பண்ணாலும் நீ காயின் வந்து உன் கூட இருக்கனா, அதுக்கு ஒரு ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருக்கும். அப்ப நான் மேல மட்டும் ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அந்த காயின் இப்படி வரும். நான் கொடுத்த ஃபோர்ஸ்னால அது மேல போகுது, ட்ரெயின் கூட சேர்ந்து அது இப்படி வருது. இதுதான் பொதுவா நடக்கும். அப்ப ஈவன் இந்த இடத்துல பார்த்தனா, நீ ஆப்பிள் கீழே போட போறேன்னு வச்சுக்கலாமே. அப்ப ட்ரெயின் கூட அந்த ஆப்பிள் டிராவல் ஆனதுனால அந்த ஆப்பிள் வந்து இப்படி வந்துதான் கீழே விழும். ஓகேவா? பட் இப்ப என்ன ஆயிடுச்சு, சரியா? ட்ரெயின் வந்து பொதுவா இங்க இருந்து இங்க வரதுக்குள்ள ஆப்பிளும் கரெக்டா என்ன ஆயிரும், அதே ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணும். பட் இப்போ பார்த்தனா ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப ட்ரெயின் பார்த்தனா இங்கல இருந்து இங்க வரைக்கும் தான் வந்திருக்கும். ஆனா ஆப்பிள் பார்த்தனா இங்க போயிடும். இதே மாதிரி ஒரு சில டைம் கொஸ்டின் என்ன ஆகும்னா, நீ உட்காந்து இருக்க, ட்ரெயின் வந்து சடனா ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ. அப்ப நல்லா பாரு, ட்ரெயின் வந்து நிறைய டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிடும். அப்ப ட்ரெயின் சடனா ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா அந்த ஆப்பிள் வந்து பின்னாடி வந்து விழுந்திருக்கும். ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா ஆப்பிள் வந்து முன்னாடி போய் விழுந்திருக்கும். அப்ப ஸ்லைட்லி ஃபார் ஃப்ரம் த ஹேண்ட் ஆஃப் பிரதர் இன் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த ட்ரெயின். ட்ரெயின் எந்த டைரக்ஷன்ல போச்சோ அந்த டைரக்ஷன்ல போய் இந்த ஆப்பிள் கீழே விழுந்திருக்கும். கரெக்டா? புரியுதா? when a mango tree is shaken, mangoes are detached. எப்பயாவது இந்த மாங்காய் மரத்தை ஆட்டினு சொன்னா அந்த மாங்காய் வந்து பழுத்த மாங்காய் விட்டு கீழே விழுந்துரும். ஏன் இப்படி நடக்குது? ஏன் அப்படின்னு பார்த்தனா, இதான் மரம்னு வச்சுக்கோ. கேவலமான ஒரு மாங்காய் மரம், இதே மாதிரி மாங்காய் இருக்கு. இதான் மாங்காய் மரம்னு வச்சுக்கோ. இங்க வந்து ஒரு மாங்காய் இருக்குது. இப்ப நல்லா பாரு, இந்த மாங்காவும் சரி இந்த மரமும் சரி ரெஸ்ட்ல இருக்குமா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒரு மனுஷனை வச்சு மனுஷன் சும்மா எல்லாம் போய் மாங்காய் மரத்தை ஆட்டி விட்டான். அப்ப ஆட்டுறப்ப என்ன ஆகும்னு, இந்த மரம் பார்த்தோம்னா ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால மரம் இந்த டைரக்ஷன் மூவ் ஆயிடும். ஆனா இந்த மாங்காய் இருக்கு பாத்தி, அது வந்து ரெஸ்ட்ல இருந்திருக்கும். அப்ப ரெஸ்ட்ல இருந்தனால மரம் முன்னாடி போயிடுச்சு, மாங்காய் அங்கேயே நின்றுச்சு. அப்ப என்ன ஆகும், மாங்காய் வந்து கீழே விழும். அப்ப எதனால கீழே விழுகுது? there is no option to tend except fall. இது தப்பு. மேங்கோ எக்ஸ்பீரியன்ஸ் நெட் டவுன்வர்ட் புல். நெட் டவுன்வர்ட் புல் எப்பயுமே இருக்கும். பட் ஏன் அது ஆட்டுறப்ப மட்டும் கீழே விழுகுது? ஏன்னா மேங்கோ டென்ஸ் டு கண்டினியூ இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். மேங்கோ வந்து ரெஸ்ட்ல இருந்துருச்சு, ஆனா பிரான்ச் என்ன ஆகும், மூவ் ஆயிரும். அதனாலதான் இப்படி நடக்குது. புரியுதா? இனர்ஷியா ஆஃப் அ பாடி வந்து எதை பொறுத்து இருக்கும்? நல்லா பாரு, இது வந்து மாசை பொறுத்து இருக்கும். லெக்சர்லயே சொல்லியிருப்பேன். இல்லைன்னா யோசிச்சு பாரு, ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒருத்தவனால குண்டா இருக்கான், இன்னொருத்தவனால ஒல்லியா இருக்கான். நீ வந்து யார வந்து ஃபோர்ஸ் கொடுத்துட்டு மோஷன்ல கொண்டு வரலாம்? அதாவது ரெண்டு பேரையும் உருளை வைக்கணும்னு வச்சுக்கோயேன், சரியா? ஒருத்தன் வந்து ஒல்லியா இருக்கான், இன்னொருத்தவன் குண்டா இருக்கான். ரெண்டு பேரும் நீ தள்ளி விடணும். தள்ளி விட்டு அவங்க மோஷனுக்கு வரணும். யாரை தள்ளி விடுறது ஈஸி? ஒல்லியா இருக்கவன. கரெக்டா? ஏன்னா ஒல்லியா இருக்கவனோட இனர்ஷியா வந்து கம்மியாக இருக்கும். மாஸ் வந்து யாருக்கு அதிகமோ அவங்களோட இனர்ஷியா என்ன இருக்கும், அதிகம். ரைடர் ஆன் ஹார்ஸ் ஃபால் ஃபார்வர்ட் when the horse stop. இதான் ஒரு ஹார்ஸ்னு வச்சுக்கோ. இதை விட நல்ல ஹார்ஸ் நீ இந்த உலகத்திலே பார்த்திருக்க மாட்டேன். சரியா? நம்ம டிராயிங்னா வேற லெவல்ல இருக்கும். சரியா? இது ஒரு ஹார்ஸ். சரியா? இந்த ஹார்ஸுக்கு மேல ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்க. சரி, அவங்க ஹார்ஸ் மேல உட்கார்ந்து இருக்காங்க. வேணா வெயிட் பண்ணு. இந்த ஹார்ஸ்ல இருந்து ஒரு கயிறு வந்து என் கையில கொடுத்தேன். சரியா? இவங்க ஹார்ஸ்ல உட்காந்து போய்கிட்டு இருக்காங்க. ஹார்ஸ்ல இருந்து இப்ப ரெண்டு பேர் போறாங்கன்னு சொன்னா, இங்க பாரு, இவங்களோட வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். சடனா ஹார்ஸ் என்ன ஆயிடுச்சு, ஹார்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப ஹார்ஸோட இந்த வெலாசிட்டி கம்மி ஆயிடுச்சு. ஆனா மேல உட்காந்தவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப மேல இருக்கவன் என்ன பண்ணுவேன், நான் இன்னும் முன்னாடியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் டொம்னு விழுந்துருவாங்க. எதனால இது நடந்துச்சு? ஏன்னா மேல இருக்கவங்க வந்து அதே வெலாசிட்டியை கண்டினியூ பண்ணிருக்காங்க. அப்ப இதுதான் இனர்ஷியா ஆஃப் த ரைடர். கரெக்டா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வந்து எங்க வந்து வேலிடா இருக்கும்? ஸோ நியூட்டன் லா ஆஃப் மோஷன் பார்த்தீங்கன்னா இனர்ஷியல் ஃப்ரேம்ல மட்டும்தான் வேலிடா இருக்கும். நான் இனர்ஷியல் ஃப்ரேம்க்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்க்கு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வேலிட் கிடையாது. பட் நான் அதுக்கும் நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். ஹவு டு அப்ளை நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் டு நான் இனர்ஷியல் ஃப்ரேம். அப்ப அங்கதான் ஒரு சூடோ ஃபோர்ஸ்னு சொல்லி ஒரு கான்செப்டே வரும். இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1. ஸோ உனக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க அப்படின்னா நீ உட்காந்து படி, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. டெஸ்ட் சீரிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.